ஹலோ ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காலம்பரை டிஃபனுக்கு வந்து இது பாலக்கீரை இருந்தது வீட்டில். சரி, அது அப்படியே பாலக் பன்னீர் செய்யணும்னு நினச்சேன். பன்னீர் இல்லை, அதனால் பாலக்கீரையை வச்சு சப்பாத்தி பண்ணிவிடுவோம். ஒன்று பாலக்கீரையை அரிஞ்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சி அந்த சப்பாத்தி மாவோட கலந்து பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பசஞ்சு சத்து நாளே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நான் வந்து மீல் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு. அதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ப்ரோட்டீன் நிறைய இருக்குது மீல் மேக்கரில், அதனால தான் இன்றைக்கி அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதை வந்து வெந்நீர் போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் அந்த மீல் மேக்கரை கொட்டிடணும். கொட்டி மூடி வச்சிடணும். சத்து நாளே அது ஊறணும். அது வெந்நீரில் ஊறினதும் அதுக்கப்புறம் அதை வந்து தனியாக வடிகட்டி கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். தண்ணியெலாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த மீல் மேக்கரில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பிசைஞ்சி வச்சுருங்க. பிசறி செத்த நாள் ஊறட்டும். அதில் உப்பெல்லாம் இறங்கணும், காரமெலாம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம்லாம் வதங்கினதும் தக்காளி, பச்சை மிளகாய் போடுங்க. போட்டு நல்லா வதங்கினதும் கருவேப்பிலாம் போட்டுட்டு அதுலேயே வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் போடுங்க. இந்த மீல் மேக்கர் வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருங்க. தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கொதி வந்து சுண்டி வரும். அப்போ வந்து அதில் வந்து தேங்காவும், பொட்டுக்கடல, பெருஞ்சீரகம், முந்திரி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. அதையும் அதில் போட்டு பச்சை கொத்தமல்லி, இல்லாட்டி புதினா, பச்சை கொத்தமல்லி போடுங்க. நான் புதினா முன்னாடியே போட்டு வதக்கிட்டேன். பச்சை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா சுருள வந்ததும் கொஞ்சம் நல்லா சுண்டுனதும் எடுத்து கிரேவி சப்பாத்திக்கு தொட்டுங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் கேட்டேன், விடுகதைக்கு விடை வந்து சின்ன தம்பி குனிய வச்சான்னு சொல்லியிருந்தேன். அது வந்து முள் குத்துனா காலில் குனிஞ்சு எடுக்கணும்ல, அதுதான் சின்ன தம்பி குனிய வச்சான். அந்த விடுகதைக்கு விடை வந்து இதான். இந்த வாரம் விடுகதை வந்து கீழேயும் மண், மேலேயும் மண், நடுவில் அழகான பொண்ணு. இது என்னன்னு சொல்லுங்கள். விடை தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் விடுகதைக்கு விடை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று சொல்லிடுறேன். வந்து நான் ஒரு வீடியோவுக்கு 2 விடுகதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது வீடியோவில் கேட்ட விடுகதைக்கு விடை மட்டும் சொல்லாமல் நான் வந்து விடுகதையே சொல்லிடுறேன். ஏன்னா போன வீடியோ சில பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருப்பீங்க. அதனால இந்த விடுகதைக்கு அந்த விடுகதையும் கேட்டு விடையும் சொல்கிறேன் நான். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லக்குள்ள விடுகதை சொல்லியோ ஒரு கதை சொல்லியோ நம்ம சாப்பாடு ஊட்டி விட்றோம். அப்போ தான் அது பசங்க திம்பாங்க, சாப்பிடுவாங்க. அதுமாதிரி தான் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டிலாம் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி தான் ஊட்டி விட்டாங்க. நானும் என்னுடைய பசங்களுக்கு அப்படி தான் ஊட்டி விட்டேன். அப்போ தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கதை சொல்லி ஊட்டி விடுறது ரொம்ப நல்ல பழக்கம்தான். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது நல்லதா என்ன, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் எனக்கு கமெண்டில் தெரிவிக்கணும். நீங்கள் சொல்கிறது பிடிச்சிருக்கு சிஸ்டர், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்து பிறந்த நாள் காணும் அனைத்து சகோதரிகளுக்கு, குழந்தைங்களுக்கு, தாத்தா பாட்டி, அம்மா அப்பா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் திருமண நாள் காணும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிக்கலன்னு நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அவளோட உங்கள் கமெண்ட் வந்ததுன்னா எனக்கு சரி, நம்ம போடுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க